தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜய் பிறந்த நாளையொட்டி ஸ்ரீரங்கத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடிய தமிழக வெற்றிக் கழகத்தினர். விஜய் மக்களியக்கம் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவராகிருந்த ஜோசப் விஜயின் பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாடி வந்த அவரது ரசிகர்கள் நடப்பாண்டு ஜூன் 22 பிறந்த நாள் காணும் தமிழக முதல்வராகுள்ள தங்களது தலைவர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை இப்போதே கொண்டாடத் தொடங்கிவிட்டனர். முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைப்பதை தவிர்த்து நலத்திட்ட உதவிகள் வழங்குமாறு நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. ஜூன் 22 தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட தலைவர் செந்தில் தலைமையில் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் எதிரில் தமிழக வெற்றிக் கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோட்டம் மாநகராட்சி பள்ளியில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கியதுடன் தமிழக முதல்வரின் புகைப்படத்தை பள்ளிக்கு பரிசாக வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் பிரியாணி வழங்கியும் கேக் வெட்டியும் மரக்கன்றுகள் வழங்கியும் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை உற்சாகமாகவும் அதே நேரம் தலைமை அறிவித்தபடி நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் பாண்டு, மாநகர பொருளாளர் பாபு, மாநகர் மாவட்ட இணை செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட திருச்சி மாநகர் மாவட்ட மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதி கழக நிர்வாகிகள், இளைஞரணி, மகளிரணி, தொண்டரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாப்பிட்டு வாங்கிக்கோங்கம்மா. மேலே தூக்காங்க. சாப்பாடு நான் உள்ள போய் கொடுங்கம்மா. கூட போங்கம்மா. ஓரமாக நிற்காதீங்க தெரிஞ்சு யாரும் உள்ள வந்து பரிமாறும். எல்லா லேடிஸும் வாங்கப்பா. பக்கத்தில் இந்த ஏற்பாடு பண்ண எல்லா முகமும் தெரியணும். அதுக்கப்புறம் தான் உள்ள வருவேன் நான். சரக்கு நீங்க பேசுறதா மாட்டிக்குவா. சாப்பாடு போட்டு கிள்ளி ராஜா 4 பேர் நின்று போட்டோ போட்டு கிளம்பிடுறேன். எப்போ